வணக்கம். கந்தரேன பூஜையில் 40வது பாடல். போன பாட்டில் மூவேடனை என்று முடிந்துடுமோன்னு கேட்டார். இந்த பாட்டில் மூவேடனை முடியணும்னா, அந்த 3 வேதனைகள் முடியணும்னா கதிர்வேல் அதற்கு துணையாக வரணும்னு விடைய சொல்கிறார். கதிர்வேல் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். போன பாட்டில் 3 வேதனைகள் என்று முடியும், மாயை என்று முடியும், பிறப்பு என்று முடியும்னு கேட்டார் இல்லையா? அதுக்கு விடையை இந்த பாட்டில் சொல்கிறார். கதிர்வேலவன் நினைச்சா உடனே முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். போன பாட்டில் கேட்ட கேள்விக்கு பதில சொல்கிறார். இந்த பாட்டு என்ன? 40வது பாடல். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. சுனையோட ருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே. சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு திரிந்தவனே. கதிர்வேலவன் வள்ளியை தேடி எப்படியெல்லாம் அலைஞ்சானுங்கிறது ஒரு ஞானம் வருது. நாரத முனிவர் சும்மா இருக்காம அந்த வள்ளி மலைங்கிற மலையில் வள்ளின்னு ஒருத்தி இருக்கிறா. அவன் நம்பிராஜன் என்ற புறக்குலத்தை சேர்ந்த வேடுவர் குலத்தை சேர்ந்த மன்னனுடைய மகள் வள்ளிமலையில் இருக்கிறா. அவள் தான் உனக்கு ஏற்றவா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய உவகையையும் உள்ளத்தையும் தூண்டி முருகப்பெருமானை வள்ளியை போய் நீ சேருவதுதான் சாலச் சிறந்தது என்று வழிகாட்டி அனுப்பி வச்சிட்டார். அப்போ முருகப்பெருமான் இங்கே ஒவ்வொரு மலையாக தேடி கடைசியில் வள்ளி மலையை ஒருவாறு தேடி கண்டுபிடித்து விட்டார். வள்ளி மலையை தேடி கண்டுபிடிச்ச பிறகு வள்ளியை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருடமாக விசாரித்து கொண்டு வருகிறார். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே ஒரு நீர் ஊற்று இருக்கிறது, அந்த நீர் ஊற்றுக்கு அடிக்கடி வந்து போவா அப்படிங்கிறார். உடனே படப்படான்னு அந்த நீர் ஊற்று, சுனை என்று சொல்லக்கூடிய நீர் ஊற்றை தேடி போகிறான் வேலவன். அங்கே நீர் ஊற்று இருக்கு, ஆனால் வழியே காணும். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் விசாரிக்கிறான். இப்போ இந்த சுனைக்கு நீரை பருவதற்கும் கொண்டு செல்வதற்காகவும் நம்பிராஜன் மகள் வள்ளி வருவாளே, இன்று வந்து விட்டாளா? இன்னைக்கு வரலை. அப்போ வேற எங்கு தான் இருப்பா? அங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு அருவி இருக்குது, அங்கே அவள் தோழிகளோட நீராடுவதற்காக வருவாள். அங்கே போனால் ஒரு வேளை நீங்கள் பார்க்கலாம். சரி, வந்துட்டோமே, இந்த சுனையில் உள்ள நீரை பருகுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து குடிக்கிறாரு. மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆகா, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சுவையான ஒரு நீரையே அருந்தியதில்லையே. ஒருவேளை வள்ளி துய்த்த நீராக இருப்பதனால தான் இவ்வளவு சுவையாக இருக்கிறதோ என்று நினைத்து கொண்டே அந்த பெரியவர் வழிகாட்டியபடி அருவித்துறையை நோக்கி போகிறான். அங்கே அருவி சலசலாயின்னு விழுந்து கொண்டிருக்கிறது. அருவித்துறையிலையும் ஆளக்காணும். அக்க பக்கத்தில் உள்ளவர்கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த அருவித்துறையில் தான் வள்ளி நீராடுவான்னு கேள்விப்பட்டு வந்தனே, வள்ளி இங்கே காணுமே, ஏற்கனவே வந்து போய்விட்டாள் அப்படின்னு சொல்கிறார். நடா, இது சோதனையாக இருக்கிறது, ஒரு இடத்திலும் சென்று காண முடியவில்லையே அப்படின்னு சொல்லி போகிறாரு. அந்த அருவியில் இருந்த வரக்கூடிய நீர் நறுமணமுடையதாக கமகமான்னு இருக்குது. ஆகா, வள்ளியம்மை நீராடியதால் தான் இந்த அருவிக்கு இவ்வளவு மனம் வந்ததோ. சுனையினுடைய நீர் என்றால் அவ்வளவு அருமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சுவையான நீரையே இதுவரையும் பருகியதில்லை, என்னும் அளவுக்கு சுவையாக இருந்தது. இந்த அருவி என்னன்னா நறுமணம் புகழக்கூடிய தண்ணீரை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்போ வள்ளியினுடைய அருமை பெருமைகள் எல்லாம் இதன் மூலம் நமக்கு தெரிய வருதே அப்படின்னு சொல்லி ஆவல் மேலும் மேலும் தோன்றுது.
அதான் சுனையோடறிவித்துறையோடு பசுந்தினையோடி தன்னோடு திரிந்தவனே. அதுக்கு பிறகு அப்படியே நடந்து நடந்து மலை அடிவாரத்துக்கு வந்துடுறாரு. மலை அடிவாரத்துக்கு வந்து வேறு சில ஆட்கள் கண்ணில் தட்டுப்படுறாங்க. இங்கே நம்பிராஜனுடைய திணைப்புணம் எங்கெங்க இருக்குதுன்னு கேட்குறாரு. எதுக்குங்க கேட்குறீங்க? அது வள்ளியம்மையை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவங்கெல்லாம் ஏர் எடுத்து பார்க்குறாங்க. நம்ம வேடர் குலத்தில் இவ்வளவு அழகான ஒரு ஆண்மகன் இல்லையே, இவன் ஞான ஒளி வீசக்கூடிய ஒரு அழகு நிறைந்த வாலிபனாக இருக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பரவாயில்ல வள்ளி இருக்கிற இடத்த காமிப்போம், நம்ம ஆளுகளை விட நல்ல ஆளாகத்தானே இருக்கான், அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பிராஜனுக்கு இருக்கக்கூடிய திணைப்புணங்கள் கணக்கில் அடங்காதது. ஒவ்வொரு நாளும் ஒரு திணைப்புணங்களில் காவல் காப்பா. நீ இந்த ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு திணைப்புணத்துக்கு போனால் பார்க்கலாம், இந்த அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த போகிற வழியில் ஒவ்வொரு திணைப்புணமாக பார்த்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறான். கடைசியாக ஒரு தினப்புணத்தில் பரன்மேல் இருந்து கொண்டு வள்ளியம்மை ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறாள். அதை கண்டுபிடித்து விட்டான். தன்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார். எப்படியெல்லாம் வள்ளியை தேடி அலைந்தான். சுனையோடறிவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே. சுனையோடறிவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே. வினையோடு தியங்கி மயங்கிடவோ வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ அப்படின்னு சொல்றார். அவன்கிட்ட கேள்வி கேட்கிறார். அந்த பின்னால் உள்ளதை படிச்சுக்கிட்டு போட்டால் தான் அந்த கேள்விக்கு வருங்கிறக்காக வேண்டி அப்படி சேர்த்து சொல்றேன். சுனையோடறிவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே. வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. அப்படிப்பட்டவனே, சுனைகளிலெல்லாம் வள்ளியம்மையை தேடி அலைந்தவனே, அறிவித்துறைகளில் எல்லாமே வள்ளியை தேடி அலைந்தவனே, திணைப்புணங்களில் எல்லாம் வள்ளியை தேடி அலைந்திருந்து இறுதியாக கண்டறிந்தவனே, கதிர்வேலவனே, நீ என்னுடைய சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் எல்லாத்தையும் ஓட்டி விடுவாய். உன் கதிர்வேலனுடைய சிறப்பு கொண்டு ஓட்டி விடுவாய். எனக்கு அருள்புரி. ஞான வேலை கொண்டு நீ எழுதினால் அருணகிரிநாதருக்கு ஞானம் வந்தது, கர்மவினை போயிற்று. அதை போல வினையோட விடும் கதிர்வேலை நானும் மறக்க மாட்டேன், எனக்கு அருள் புரிவாயாக என்று நாம் கேட்பது போல அருணகிரிநாதர் கேட்கிறார். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. என்னுடைய வினையெல்லாம் நீ உன் கதிர்வேலனுடைய துணை கொண்டு ஓட்டி விட்டாயே, ஆனால் நான் இந்த உலக பற்றுக்களில் இருந்தெல்லாம் மயங்கி விழாமல் அதிலேயே மூழ்கி போவாமல் மீண்டு விடுவேன். பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியேறி விடுவேன். பிறவி பெருங்கடலிலிருந்து வெளியேறி விடுவேன். அதற்கு கதிர்வேலவனே உதவி செய்வாய். என்னுடைய வினைகள் எல்லாம் கெடுமாறு உன்னுடைய ஞான வேலை கொண்டு அருள் புரிவாய் என்று சொல்கிறார். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ. சுனையோடறிவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே. அவன் வள்ளியம்மையை மனம் முடிந்த வரலாற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து கதிர்வேலனுடைய துணை கொண்டு நம்முடைய வினைகளை எல்லாம் அவன் நீக்கினால் நாம் இறைவனை சேர்ந்து நம்முடைய மாயில் சனனம் கெட்டு 84 லட்சம் பிறப்புகளிலிருந்து நாம் விடுதலையாகி, நம்மளுடைய மாயையிலிருந்தெல்லாம் விடுதலையாகி, நம்மளுடைய புத்திரப்பற்று, உலகப்பற்று, தனப்பற்று எல்லாத்திலையெல்லாம் விடுதலையாகி இறைவனை சேர முடியும். அதற்கு அந்த கதிர்வேல் தான் உதவி செய்ய வேண்டும் என்று
வள்ளியை அவன் நாடி சென்று அருள் புரிந்த அந்த வள்ளி திருமணத்தை நினைவு கூர்ந்து இந்த பாடலில் வேண்டுகிறார். அதான் விஷயம். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசுந்தினையோடிதனோடு திரிந்தவனே